ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச காலிஃப்ளவர் பக்கோடா ரொம்ப டேஸ்ட்டான மெத்தடில் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு காலிஃப்ளவர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸஸாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் வந்து கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு சுடு தண்ணி வந்து கை பொறுக்கக்கூடிய அளவுக்கு சூடு வச்சு சுடு தண்ணியை வந்து இதுக்குள்ளே ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறமா நம்ம இதை வடித்து எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் நம்ம எந்த ரெசிபி செய்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றி வடித்ததுக்கப்புறம் தாங்க செய்யணும். ஏன்னா அதில் குட்டி குட்டி பூச்சிப்புழுலாம் இருந்துச்சுன்னா இதில் போயிடும். இப்போ நம்ம இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு சிட்டிகை கலர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கலர் பவுடர் வேணாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கைகளால் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக வந்து தண்ணி தெளித்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே அளவுகளோட இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் செய்யும்போது கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். இப்போ இதில் முக்கியமான பொருள் ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு போடும்பொழுது நமக்கு அந்த பைண்டிங் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து லைட்டாக வந்து தண்ணி தெளித்து இதை நல்லா வந்து பெசரி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இது நம்ம உடனேவும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் கூட பொரிக்கலாம். இன்னும் நல்லா உப்பு காரம்லாம் ஏறி ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிடும்பொழுது. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எப்பொழுதும் போல் பொரிச்சு எடுக்க வேண்டியதாங்க. ஒரு சைட் போட்டு நல்லா வந்து வெந்து கிறிஸ்பினஸ் ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வந்து நல்லா வந்து வெந்ததுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றி வறுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம வறுத்தாலே போதும். அதிகமாக எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா இது இழுக்காது. நம்ம அந்த அரிசி மாவு, மைதா மாவு, அதுக்கப்புறம் நம்ம கடலை மாவுலாம் சேர்த்துருக்கனால நல்ல கிறிஸ்பினஸாகவும் இருக்கும். ரொம்ப வந்து எண்ணெய் இழுக்காது. ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம வறுத்து எடுத்தாச்சு. பொரிச்சு எடுத்த காலிஃப்ளவர் பக்கோடாவை ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் நஞ்சமாக இருக்கிற எண்ணெய் கூட பார்த்திங்கன்னா அதில் ஒட்டிக்கும். ஒரு கருவேப்பிலை கொத்தை வந்து அந்த ஆயிலே ஃப்ரை பண்ணி எடுத்து அப்படியே நம்ம அந்த காலிஃப்ளவர் பக்கோடாவில் போட்டுடலாம். கடையில் கிடைக்கிறத விட ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்பொழுது அந்த கருவேப்பிலெலாம் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பினஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.